இப்போது பாஜக 19, ஆம் ஆத்மி 18. முன்னிலை பின்னிலை புறங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. 18 இடங்களில் இப்போது ஆம் ஆத்மியும் 18 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் முன்னிலை வகித்த சூழ்நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி 19 இடங்களிலும் ஆம் ஆத்மியை 18 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. இதனால் அறுதி பெரும்பான்மையான 36ஐ முதலில் எட்டப்போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் குதிரை பேரங்கள் மற்றும் ஆழ்தூக்கும் விவகாரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் இருக்குமோ என்ற ஒரு தகவல் தற்போது டெல்லியில் இருந்து வெளியாகி இருக்கிறது. ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க போகிறதா? பாரதிய ஜனதா கட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க போகிறதா? மூன்றாவது முறையாக ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இப்போது மீண்டும் எகிரி இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 22 பாரதிய ஜனதா கட்சி, 19 ஆம் ஆத்மி என்று அந்த முன்னிலை நிலவரமானது இந்த 3 என்ற இடைவெளி இருக்கிறது. இதனால் இப்போதைக்கு 23, 19 பாஜக 23, ஆம் ஆத்மி 19 என்று முன்னிலை நிலவரங்கள் மாறி மாறி வருவதால் கடுமையான போட்டி இப்போது ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் இடையே நிலவுகிறது. இங்கு எக்ஸிட் போல், வாக்கு கணிப்பு, கருத்து கணிப்பு அனைத்தையும் பொய்யாக்கும் வகையில் இப்போது கடுமையான போட்டி. யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை உறுதி செய்ய முடியாத அளவுக்கும், யார் அறுதி பெரும்பான்மைக்கான 36 என்ற அந்த மந்திர எண்ணை, மேஜிக் நம்பரை முதலில் தொடப்போவது யார் இந்த ரேஸில் என்ற எதிர்பார்ப்பு இப்போது எகிரி இருக்கிறது. மாறி மாறி முன்னிலை வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த முன்னிலை நிலவரங்கள் மேலும் பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சண்முக சுந்தரம். பிரவீன், இப்போ ஒரு பார்த்தீங்கன்ற கண்ணன் சொல்வது போல அந்த திடீர் திருப்பங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விடயம் என்றால் தற்போது வரும் தகவல் வைத்து பார்க்கும்போது பாஜக முந்திக் கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆம் ஆத்மி என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த முறை ஏற்கனவே நாம் ஒரு எக்ஸிட் போல் வந்த பிறகு பல்வேறு எக்ஸிட் போலை வைத்து உண்மையான நிலவரமாக நாம் சொன்னது டெல்லியிலே தொங்கு சட்டப்பேரவை என்ற தகவலை சொன்னோம். கிட்டத்தட்ட தற்போது வரும் நிலவரங்களை பார்க்கும்போது அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது இது எல்லாமே தபால் வாக்குகள் மற்றும் முதல் சுற்று, சில இடங்களிலே சில தொகுதிகளில் முதல் சுற்று வாக்குகளை வைத்துதான். இதை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் நாம் தெளிவாக சொல்லிவிடலாம். டெல்லிக்கு ராஜா யார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடலாம். தற்போது நிலையில் இந்த போட்டி இருக்கிறது. ஆனால் இந்த இழுபறி வந்தால் ஹார்ஸ் ட்ரேடிங் என்ற குதிரை பேரம், அந்த குதிரை பேரம் மிகப்பெரிய அளவில் இருக்கும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அண்மை கால வரலாறு, தேர்தல் வரலாறை பார்க்கும்போது குதிரை பேரத்திலே மிக சிறந்தவர்கள் யார் என்பது அனைவருக்கும் தெரியும், நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மகாராஷ்டிராவாகட்டும், அது போன்று பல இடங்கள் இருக்கிறது. சமீபத்தில் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாங்கிவிட்டார்கள். ஏன்னால் இது இனிமேல் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல முடியாது என்றால் தேர்தல் நடந்து தற்போது புது உறுப்பினர்கள் வரப்போகிறார்கள். தற்போது நிலையிலே என்ன, ஈரோடு கிழக்கு வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பு என்ற தகவல் வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு என்றால் நம்ம ஊர் செய்திக்கு தான் இப்பொழுதுமே முன்னிலை கொடுக்க வேண்டும். எனவே ஈரோடு கிழக்கு தபால் வாக்குகளில் திமுக முன்னிலை என்ற தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம இந்த தகவலை முதல் பிரேக்கிங் செய்தியாக கொடுத்திருந்தோம். ஆனால் எண்ணிக்கை எவ்வளவு என்பதுதான் மிக முக்கியமானது. எண்ணிக்கை எவ்வளவு என்பது இன்னும் சில நொடிகளில் நமக்கு வர இருக்கிறது. தற்போது டெல்லியை பொறுத்தமட்டில் 25-20 என்ற வித்தியாசத்திலே தற்போது பாஜக முந்திக் கொண்டிருக்கிறது. எனவே தற்போது அந்த முழு விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. திமுக, நாம் தமிழர் இரண்டுமே அங்கு கடுமையான தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். திமுக பொறுத்தவரை அமைச்சர் முத்துசாமியும் வேட்பாளர் சந்திரகுமாரும் ஒவ்வொரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்தார்கள். சீதாலட்சுமியும் அப்படித்தான் சேகரித்தார். சீமான் பல இடங்களிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். ஆனால் முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் போன்றவரெல்லாம் செல்லவில்லை. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவாக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்றால் எங்கள் பணிகள் எப்படி இருந்ததே என்று முதலமைச்சர் அறிக்கை கொடுத்து தன்னுடைய வேண்டுகோளை, அன்பு வேண்டுகோளை எல்லாம் வைத்திருந்தால். ஆனால் தற்போது நிலையில் ஈரோடு கிழக்கு வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன என்று நினைக்கிறேன். தற்போது நிலையில் தபால் வாக்குகள் யார் முன்னிலை என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னதாக தற்போது டெல்லியிலே 25-20 என்ற நோக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். கடும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கு பிரவீன்.